ஊரோட ராஜாக்கு ரொம்ப நாளா தலை வலிச்சுக்கிட்டே இருந்ததாம். அவரு என்னென்னமோ பண்ணி பார்த்தாராம். ஆனா அந்த தலைவலி போகவே இல்லையாம். கடைசி ஒரு பெரிய முனிவர்ட்ட போயி, இந்த தலைவலி எப்படியாவது நீக்கணும்னு சொல்லி கேட்டாராம். அந்த முனிவரும், உங்க சுத்தி இருக்க எல்லாத்தையும் பச்சை கலர்ல நீங்க மாத்திட்டீங்கன்னா, உங்க தலைவலி நின்றும்னு சொல்லி சொன்னாராம். இதே போல அவரு வீட்டுக்கு போயி அவரோட ரூம ஃபுல்லா ஃபர்ஸ்ட்டு பச்சை கலர்ல மாத்துனாரு. அப்ப அவருக்கு தலைவலி உடனே நின்றுச்சாம். உடனே அவரோட அரண்மனை ஃபுல்லத்தையும் பச்சை கலர்ல மாத்துனாரு. அப்போ அவர் அரண்மனைக்குள்ள இருக்கப்ப மட்டும் அவருக்கு தலைவலி இல்லாம இருந்ததாம். உடனே அவர் வச்சிருந்த எல்லா பணத்தையும் போட்டு அவர் ஊர ஃபுல்லா பச்சை கலர்ல மாத்துனாராம். எல்லாருக்கும் பச்சை கலர்ல ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாரு. ரோடு, வீடு எல்லாத்தையும் பச்சை கலர்ல பெயிண்ட் பண்ணாராம். அப்போ அவருக்கும் தலைவலியே இல்லாம இருந்ததாம். இதே போல நடந்துட்டு இருக்கப்ப அந்த ஊருக்கு அந்த முனிவர் வந்தாராம். இது எல்லாத்தையும் பார்த்து ஆச்சரியப்பட்ட முனிவர் ராஜாட்ட போய், ராஜா இப்படி சுத்தி இருக்க எல்லாத்தையும் மாத்தின நீங்க உங்க கண்ணுக்கு ஒரு பச்சை கலர் கண்ணாடி வாங்கி போட்டுருக்கலாமேன்னு சொன்னாராம். இதே போலதான் நம்மளோட வாழ்க்கையிலையும் நான் அங்க இருந்தா நல்லா இருந்திருப்பேன், அங்க படிச்சா நல்லா இருந்திருப்பேன்னு நம்ம சூழ்நிலைகள்லயே நம்ம குறை கண்டுபிடிக்கிறத நிப்பாட்டிட்டு ஏசப்பாட்ட கேட்டு நம்மளோட வாழ்க்கையில நம்ம மாற்றத்தை கொண்டு வர்றப்ப நம்ம வாழ்க்கையும் மாறும்.